ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஃபன் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான சத்தான முருங்கைக்கீரை கேழ்வரகு அடை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கேழ்வரகு மாவு 1 கப், முருங்கைக்கீரை 1/2 கப், பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, 1/4 கப் சுகர், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், கேரட் 1, பச்சை மிளகாய் 1. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க அடமாவு, கீரை, வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, சர்க்கரை, நம்ம எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸாக இருக்கும். சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஜீரகம், பொடியாக நறுக்கின கேரட், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட நமக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாவை. இப்போ நம்ம கேழ்வரகு மாவு ரெடி. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம கையில் மெல்லிசாக தட்டி இந்த சேஃப்க்கு தட்டிட்டு அதை பேனில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லா உருண்டையும் எடுத்து சின்ன சின்னதாக தட்டி ஒவ்வொன்றா வேக விடலாம். நம்ம பெருசாக வேக வைக்கக்கூடாது. பெருசாக தட்டி போட்டால் சீக்கிரம் வேகாது, கரிஞ்சு போயிடும். ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி மெல்லிசாக தட்டி வேக வச்சாதான் நம்மளுக்கு உள்ளேயும் வெந்திருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நமக்கு இதுக்கு நிறைய ஆயிலும் தேவைப்படாது. 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலே இதை போதும். இப்போ நம்ம இதை 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடை ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து திரும்பவும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கேழ்வரகு முருங்கைக்கீரை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவையுமே இதே செஃப்க்கு தட்டி தட்டி திரும்ப பேனில் சேர்த்து கொஞ்சமாக ஆயில் விட்டு எல்லாத்தையும் பரட்டி பரட்டி 2 பக்கமும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணுமா அவர் ஃபன் கிச்சன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய் பாய்.